வணக்கம். அதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரங்களுக்கும் மேலாக அவர் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இருந்திருக்கின்றார் விசாரணைக்காக. சற்று முன்னர் தான் 6:15 மணி அளவில் தான் அவர் டெல்லி சிபிஐ தலைமையகத்திலிருந்து வெளியில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அவர் புறப்பட்ட பொழுது தான் அவரிடம் இந்த விசாரணை நிறைவடைந்திருக்கின்றது. நாளை விசாரணை இருக்குமா என்பது தொடர்பான ஒரு சந்தேகம் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக தலைவர் விஜயிடம் மீண்டும் தொடர்ந்து நாளையும் விசாரணை நடத்தப்பட இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. ஏனென்றால் இன்றைய தினம் காலை 11:30 மணியிலிருந்து அவர் சிபிஐ அலுவலகத்தில் இருந்திருக்கின்றார். அவரிடம் தொடர்ந்து சிபிஐ பொறுத்தவரையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தான் உத்தரவிட்டு இந்த வழக்கினை கண்காணித்து வருகின்றது. அதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட சூழ்நிலையில் இந்த கரூர் சம்பவம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் சிபிஐ தொடர்ந்து திரட்டி வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தாவேகா நிர்வாகிகளிடம் சிபிஐ விசாரணை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் அந்த கூட்டத்தில் பேசிய விஜய் அவருடைய பங்கு என்ன, இந்த சம்பவத்தில் அவருடைய பங்கு என்ன என்பது தொடர்பாக அவருடைய வாக்குமூலம் பெற வேண்டியதன் காரணமாக அவர் ஒரு சாட்சியாக வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் விஜய் இன்றைய தினம் நேரில் ஆஜராகி அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. பல கேள்விகள் இருந்திருக்கின்றன அவரிடம் கேட்பதற்கான. என்றால் குறிப்பாக இந்த கூட்டமானது எப்படி மேலாண்மை செய்யப்பட்டது, அது எப்படி செயல்படுத்தப்பட்டது என்பது தொடர்பான பல கேள்விகள் தொடர்ந்து இருந்ததன் காரணமாகத்தான் அவரிடம் தொடர்ந்து அந்த வாக்குமூலமானது பெறப்பட்டது. என்றால் அந்த நிகழ்வு அந்த கூட்ட நெரிசல் நடந்த இடத்தில் 10,000 பேர் மட்டுமே அந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. வேலுசாமிபுரத்தில் கிட்டத்தட்ட ஏராளமானோர் கூடியது என்பது ஒரு விதிமீறல் ஆகும். இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திற்காக அனுமதி பெறப்பட்ட விதம், அதுபோல அங்கு செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு நடைமுறைகள், அது மட்டுமல்லாமல் அந்த பாதுகாப்பு விதிமுறைகள் உரிய அளவில் கடைபிடிக்கப்பட்டதா, அது மட்டுமல்லாமல் அங்கு மக்கள் திறந்திருந்த சமயத்தில் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை அவர்களுக்கு உரிய முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டதா, மதியம் வர வேண்டிய விஜய் கிட்டத்தட்ட மாலை 7 மணி வரை வருகை தாமதமானதால் தான் கூட்டம் அதிகரித்தது குறித்தும் அவருடைய பிரச்சார பேருந்து வந்த பொழுது கூட்டத்தில் அங்கு பிரச்சனை ஏற்பட்டு அப்பொழுதுதான் அந்த நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள். அது தொடர்பான பல கேள்விகள், அதற்கான விடைகள் கிடைக்க வேண்டியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த நேரத்தில் மக்கள் அங்கிருந்த கட்டடங்கள் மீது ஏறியது, அதுபோல மின்கம்பிகளால் ஏற்பட்ட அபாயங்கள் உட்பட பல விஷயங்கள் இருந்திருக்கின்றன. காவல்துறையினுடைய தடியடி முடிவுகள் குறித்து அவர்களுக்கு விஜய்க்கு விவரம் தெரிந்திருந்ததா என்பது தொடர்பான பல கேள்விகள் கோணத்தில் பல விசாரணையானது நடத்தப்பட்ட காரணமாக இன்றைய தினம் அவரிடம் ஏராளமான கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தொடர்ந்து அவருடைய வாக்குமூலம் இன்னும் பதிவு செய்யப்பட வேண்டியிருப்பதாக சிபிஐ கருதியதன் காரணத்தினால் தற்பொழுது அவரிடம் மீண்டும் நாளையும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் முழு பாதுகாப்புக்கிடையே அவர் டெல்லி விமான நிலையம் வந்திருந்ததிலிருந்து அவர் சிபிஐ அலுவலகம் செல்வது வரையில் அவருக்கு உரிய பாதுகாப்பானது வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியில் தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் என பலர் கூடி அவருக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியதையும் நாம் காண முடிந்தது. இந்த முறையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதல் நாள் விசாரணை தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. இதனை அடுத்து விஜய் பொறுத்தவரையில் மீண்டும் நாளையும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கொண்டு என்ன மாதிரியான கேள்விகள் இன்னும் அவரிடம் எழுப்பப்பட வேண்டியிருக்கின்றது என்பது தொடர்பாக நாளை அவரிடம் தொடர்ந்து கேள்விகளானது எழுப்பப்படும் என எதிர்பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து சிபிஐ ஆனது அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும். இந்த விஜயுடன் நடத்தப்படக்கூடிய இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதற்கு பிறகு இது தொடர்பாக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டு விடுமா, அல்லது மேற்கொண்டு விசாரணை வளையத்திற்குள் இன்னும் வேறு யாரேனும் வருகின்றார்களா, தொடர்ந்து விசாரணையானது விரிவுபடுத்தப்படுமா என்பது தொடர்பான பல கேள்விகள் இன்னும் நீடித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இதற்கு இந்த சம்பவத்திற்கு காரணகர்த்தாவாக இருந்த
தாவேகா தலைவர் விஜயிடம் தற்பொழுது வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. முதல் நாள் நிறைவடைந்திருக்கின்றது. தொடர்ந்து நாளையும் அவரிடம் வாக்குமூலம் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.